பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து எம்எம்ஜே மூலமாக நீங்களும் இந்த இடத்திலே தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கும்படியாய் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது நீங்கள் தேவனோடு கூட அரை மணி நேரம் எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி, நீ தேவனும் நாங்களும் என்று சொல்லி உட்கார்ந்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். என்னவென்றால் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மத்தியான நேரத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறதுக்கு ஒரு 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 நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. அது என்ன பாருங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க, ஆனால் இப்போ நிறைய பேரை காணல. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளும் என் தேவன் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு எனக்கு செய்வார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறீங்க. பார்த்தீங்களா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் என்னிடமாய் சாய்ந்து, நீங்கள் அவர் பக்கம் சாய்கிறதில்ல, அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொல்கிறார். அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் இந்த டிவி முன்னால் உட்கார்ந்து எங்களோடு கூட ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் பக்கமாய் தேவன் சாய்ந்து உங்கள் விண்ணப்பங்களை அவர் கேட்டு அதற்கேற்ற பதிலை ஏற்ற நேரத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேசம் தேவனை அறியணும், நம் தேசம் தேவனை அறியணும். இந்த நாட்களில் பாருங்கள், ரிசல்ட் வந்து எண்ணுறதுக்கு அவங்க எண்ண போகிறாங்க. 4ஆம் தேதி எண்ணுறாங்க, நம்ம இன்னைக்கு 1ஆம் தேதி உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம் பக்கமாய் சாய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பக்கம் சாய்ந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று விசுவாசித்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி, என் தேவனே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாதல் மடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம்.
தேசம் இந்தியாவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்திய தேசம் இது எங்களுடையது கத்தாவே. எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? கத்தாவே, எங்கள் தேசம் ஆண்டவரே, என் தேவனை அறியணுமே, என் தேசம் என் தேவனை அறியணுமே. தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே தேவனை அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று ஒரு ரூத் ஆமென் ஆண்டவரே. அவ சொன்னா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆமேன். ஒருவேளை அந்நிய தெய்வமாய் நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறியும்படியாய் ஆமேன் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாமே. ஹல்லேலூயா ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி இந்த மத்தியான நேரத்தில் எங்கள் தேசத்தை உங்கள் முன்னால் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் தேசத்தில் ஆமீன் கலிகூற பண்ணும் ஒரு நாளை ஆமீன் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தை கத்தாவே ஆமீன் பேசக்கூடாத நாட்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முன்னாடி இந்த நாட்களில் தரிசு நிலங்களை பண்படுத்த சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தரிசு நிலங்களில் விதைக்க முடியாது ஆண்டவரே, பண்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் திருச்சபைகளை உங்கள் கருத்தில் தரும். திருச்சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, திருச்சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஆமென் ஆண்டவரே. நாங்கள் இனி சுதேச மிஷனரிகள் எழும்புவர்களாக தகப்பனே. வேறு கைகளை நாங்கள் பார்த்து அல்ல தகப்பனே, எங்கள் கைகளே எங்களுக்கு உணவளிக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரர்களை என் தேவன் எங்களுக்கு எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை நாம் மட்டும் மகிமைப்படும்படியாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு எங்கள் தேசத்தை இணைந்து கழிவுற நீர் எங்களுக்கு கிருபை தருவீரென்று விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறோம். மீதியுள்ள பகுதியை பொறுப்பெடுக்கும்படியா எங்களுக்கு மரித்துவித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நம்ம ஜெபிக்க இந்த மத்தியான வேளையில் விசேஷமாக இந்த 1ஆம் தேதி மத்தியான வேளையில் நாங்களும் நீங்களும் சேர்ந்து தேசத்துக்காக யார் யாருக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பாரப்படுத்துகிறாரோ ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நம்முடைய தேசத்தில் வளர்ந்து பெருக வேண்டிய நம்முடைய சபைகளுக்காக, இன்னும் நம்ம சபைகளுக்குள்ளால கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் பலமாய் உண்டாக, சபைகள் தேசத்தில் எழும்பி பிரகாசிக்க, சபையாய் தேசம் மாற்றப்பட கர்த்தர் கரத்தில் இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, எல்லா சபைகளை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. விசேஷமாக நீங்கள் யாரு சபைக்கு போகிறீங்களோ அந்த மேய்ப்பருக்காக, அந்த குடும்பங்களுக்காக, உங்கள் கூட வந்து ஆராதிக்கிறவர்களுக்காக, உங்களுக்கு தெரியாது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கண்ணீரில் பாரத்தில் வந்திருப்பாங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போய் வந்திருப்பாங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, சபைகளுக்குள்ளால கூடி ஆராதிக்கிற விசுவாச
பிள்ளைகளுக்காக பாரங்களோட கஷ்டங்களோட ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மீள முடியாத பகுதிகளோட எழும்ப முடியாத பகுதிகளோட இன்னும் கண்ணீரோட கவலையோட ஏசப்பா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை கூப்பிட்டீங்கப்பா. ஆண்டவரே வருத்தத்தை மாற்றுகிறவர், பாரத்தை மாற்றுகிறவர். கர்த்தர் மாற்றி போடும்படியாய் வியாதி பலவீனங்களை கர்த்தர் எடுத்து அப்புறப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருமானம் முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கே கொடுக்கிற எத்தனையோ பேர் உங்களை ஆராதிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கொஞ்சம் பலன் இருந்தும் உங்க நாமத்தை மறுதலியாமல் உங்க வசனத்தை கை கொள்ளுகிறாங்களப்பா. ஏசப்பா இறங்கி ஏசப்பா ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட என்னென்ன தடைகளோட போராடுகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சபைகளுக்குள்ளால கடன் பாரத்தோடு போராடுகிறவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே மீன் வாயிலிருந்து வரிக்கான பணத்தை எடுத்து உங்களுக்காகவும் பேதுருக்காகவும் கெட்ட சொன்னீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்மால கூடாது என்று சொல்ல ஒன்றுமே இல்லையப்பா. எங்க வச்சிருக்கீங்களோ அதை எடுத்து அந்த பிள்ளைகள் அடைத்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஆண்டவரே இந்த புதிய நாள்ல நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த மாதத்தில் இந்த நாள்ல அப்படிப்பட்ட அற்புதங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நடக்க ஜெபிக்கிறப்பா. சபை ஆண்டவரே வெறும் கட்டிடம் இல்லப்பா, கூடி ஆராதிக்கிற ஜனங்கள் தான்ப்பா சபை. ஆண்டவரே உங்க சபை உங்க நாமத்துக்கு மகிமையாய் காணப்படணும் அப்பா. உங்க நாமத்துக்கு புகழ்ச்சியாய் காணப்படணும்ப்பா. இவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லத்தக்கதாய் தேசத்துல சபை எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மெய்ப்பர்களுக்காக, எல்லா போதகர்களுக்காக, எல்லா அப்போஸ்தலர்களுக்காக, எல்லா தீர்க்கதரிசிகளுக்காக, எல்லா சுவிசேஷகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பவுலின் மேல வெச்சீங்க ஆண்டவரே. விசேஷித்த அற்புத அடையாளங்களை நடத்தக்கூடிய ஆண்டவரே அந்த அப்பா வல்லமையை அனுப்புறீங்க. அப்படி பயன்படுத்த பலப்படுத்த அவங்க சோர்வுகள் அவங்களுடைய பாரங்கள் மாற அவங்களுடைய எல்லா பகுதியும் பாதுகாக்கப்பட ஆண்டவரே எல்லா ஊழியக்கார குடும்பங்களும் சாட்சியாய் நிற்க. யாரும் எதிலையும் தவறி போக கூடாது, யாரும் எதிலையும் விழுந்து போக கூடாது. அப்போ உங்க கிருபை உங்களை கால்களை பலப்படுத்தி நிறுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. சபையை ஆசீர்வதிங்க. எல்லா சபைகளும் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த ஏரியாக்கள்ல இருக்குதோ அந்த ஏரியா முழுவதும் சபைக்குள் ஆராதிக்கிற நாட்களை நாங்க பார்க்கணும்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவிய ஊற்றுகிற கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க குமாரர்கள் மேல, எங்க குமாரத்திகள் மேல ஆண்டவரே, எங்க வாலிபர்கள் மேல ஆண்டவரே அப்பா அந்த கடைசி அபிஷேகம் ஆண்டவரே அந்த அப்பா ஸ்தோத்திர ஆவியானுடைய பெருமழை சபைகளுக்குள்ளால ஊற்றப்பட ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு போக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் சபைகளை தந்து ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தை வேகமாய் பரப்புகிற கருவிகளாய் எங்க சபைகளை கர்த்தர் பயன்படுத்த போறதற்காய், உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயர் கொடுக்க போகிறதற்காய் ஆண்டவரே அந்தியோக்கியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கத்தக்கதாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது போல எங்க சபைகள் உம்மை வெளிப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே தந்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்க சபைகளை உண்டாக்கின இரத்தம் சிந்தி உருவாக்கினவர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனும் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம்
என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நாம் இணைந்து ஜெபிப்பதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஹெவன் டிவி அதனுடைய ஊழியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஆங்காங்கே இருந்து கூடி ஜெபிக்குவதற்கு ஆண்டவரே இந்த ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்த தந்த இந்த ஹெவன் டிவி உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த டிவி உண்டாக்கினதான நோக்கத்தை ஆண்டவரை கத்தர் அறிவீர். ஆண்டவரே இத்தனை வருடங்களும் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய அழைப்பு விட்டு பின்வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் நீர் ஆண்டவரே அன்று என்ன தீர்மானத்தை எந்த திட்டத்தை தந்தீரோ அந்த திட்டத்தின்படி இந்த 14 வருடங்கள் ஓடுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இன்னும் கத்தாவே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் அது வரைக்கும் ஆண்டவரே நீ தந்த நோக்கத்தை நோக்கி ஓடத்தக்கதாக அதில் நாங்கள் யாவரும் இசைந்து ஓடத்தக்கதாக ஏசப்பா எங்களுக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இதனுடைய அப்பா பிரதான நோக்கத்தை ஆண்டவரே கத்தர் அறிவீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் கத்தர். ஆண்டவரே நாங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கத்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆண்டவரே தேசத்தை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே அது இந்திய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்து தேசம் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் நாளுக்கு நாள் அவர்கள் வர்த்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கத்தாவே ஆண்டவரே இந்த டிவி துவங்கின நேரத்தில் அப்பா அந்த நாட்டிலுடைய மக்களை கொண்டே அந்த நாட்டிற்கு சுவிசேஷம் சொல்வதற்கு என்று நோக்கத்தை தந்தீங்கப்பா. அதை இந்த நாட்களிலே நாங்கள் காணும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தந்தபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பொய்யுரையாத தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்னைக்கு நீர் தந்த ஆண்டவரை நோக்கத்தை இன்றைக்கு நீ எங்களுக்கு நிறைவேற்றி திஷ்டாந்தப்படுத்துகிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே அநேகர் அந்த இடத்துல இருந்து எழும்பத்தக்கதாக அப்பா நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வழிபாடுகளை எல்லாம் ஒழித்து கத்தாவே என் தேவனே நல்லவர் உயிருள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உம்மை நோக்கி ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சபையிலே சேர்த்துக்கொள்ள கத்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே எங்கள் கைகளிலே தந்திருக்கிற ஆண்டவரே பள்ளிகளையும் குழந்தைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே பாலகர் வாயினாலும் உம்முடைய துதியை எழும்ப பண்ணுகிற கத்தர் நீர் ஆண்டவரே. அந்த தேசத்துடைய பாலகர் வாயிலே என் தேவனுடைய நாமம் மைமைப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே அங்கே கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிற முதியோர்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. முதிர் வயதிலே தள்ளாட ஒட்டாத தேவன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை தங்களை முதிர் வயதிலே உண்மையான தேவனை அறிந்து கொண்டு கத்தாவே இன்னும் உமக்காக உழைத்து ஓடி செபிக்க கத்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எங்கள் கண்களால் அப்பா அந்த கனிகளை காண கத்த தந்த கிருபைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கத்தாவே ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மீதியான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் மாநிலங்களை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரை அந்த மாநிலங்களும் கத்தருடைய கிருபையின் கரம் இறங்கி கத்தாவே
அந்த மக்களையும் கத்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு மக்களும் கத்தாவே மெய்யான தேவனாகி உண்மையை அறிந்து கொள்ள கத்தாவே, ஸ்பெஷலி கத்தாவே ஆண்டவரை உண்மை ஆண்டவரை அந்த ஜனங்கள் அப்பா அநேகருக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லுகிற மக்களை கத்தர் இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் அவங்கள ஆசீர்வதிக்கணும்ப்பா. எந்த காரியத்தை கொண்டு பயந்து ஓடி விடாதபடிக்கு, பின்னோக்கி சென்று விடாதபடிக்கு, நாளுக்கு நாள் ஆண்டவரை கிறிஸ்தவ ஜீவியத்திலே அப்பா ஒருபடி முன்னேறுகளாய் காணப்பட கத்தர் அவர்களுக்கு விசேஷித்த தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்து கத்தாவே ஆண்டவரை அவரை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரை அப்படியாக அந்த இந்த ஆண்டவரை டிவியும் அதனுடைய நோக்கத்தையும் கத்தரை இம்மட்டுமாய் நீ நடத்தி கொண்டு வருகிறபடினால் நம்மை சோத்திரிக்கிறோம். கத்தர் எங்களையும் அதில் இணைத்து கொள்ள ஆண்டவரை கத்தர் தந்த கிருபைக்காய்மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரை உண்மையும் உத்தவமாக ஆண்டவரை கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தை கத்தாவே நாங்கள் நிறைவேற்ற கத்தர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை முற்றிலுமாக தருகிறோம் அப்பா. இன்னுமாய் ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூடி ஜெபிக்க ஆண்டவரை தங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவங்களுக்கு எவ்வளோ வேலை உண்டு ஆண்டவரை, அதை ஒதுக்கி வைத்துக்கொண்டு உம்மை நோக்கி ஜெபிக்க, தேசத்துக்காக சபைகளுக்காக ஆண்டவரை இன்னுமாய் கத்தாவே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு என்று ஆண்டவரை தங்களை ஆண்டவரை ஜெபத்திலே ஆண்டவரை இணைத்து கொண்டு இந்த நேரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. அவங்கள எத்தனையோ தேவைகளோடு மனசில் இருப்பாங்க ஆண்டவரே. அது வேளையும் கத்தாவே ஆண்டவரை வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் உண்டாக்கி அதை நிறைவேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா தங்களுடைய நேரத்தை ஜெபத்திற்காக ஒதுக்கின ஒவ்வொருவருக்கும் கத்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மையிலே விசுவாசமாகி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அவர்களை கத்தாவே நீர் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவருடைய குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கப்படப்படினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தை அப்பா எவ்வளோ அலுவல்கள் இருந்தாலும் ஒதுக்கி கொண்டு ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரை தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆண்டவரை கை தூக்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் யாவரும் சம்பூர்ணமானவர்கள் அல்ல அப்பா, அவர்கள் யாரும் சந்தோஷமானவர்கள் அல்ல கத்தாவே. ஆனாலும் உம்மிலே பலப்படுத்தி கொண்டு அப்பா ஆண்டவரே என் தேவனே எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய தேவனுடைய நாமத்தில் என்ன களி கூறுவோம் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை கத்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் பட்சத்திலிருந்து கத்தாவே அவர்களை கத்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உலக மனிதர்கள் எங்களை பார்க்க வேண்டாம்ப்பா, உலக மனிதர்கள் எங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டாம்ப்பா. நீங்க எங்க பட்சத்தில் இருந்து கத்தாவே எங்களை ஆதரித்து காத்து கொள்ளுங்கப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தெய்வீக பாதுகாவலினாலே காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாட்களிலே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு உம்முடைய ஆண்டவரே இஸ்ரவேலருடைய குடும்பத்துடைய வீடுகளின் மேலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் ஆண்டவரை பூசப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த ஒரு தீங்கும் அந்த குடும்பத்தை அணுகாதபடிக்கு கத்தர் காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். நீனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக ஃபவுண்டர் ஃபேமிலி உம்முடைய கரத்தில் தருகிறோம். அவங்கள இன்னும் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய நோக்கம் இன்னும் அவருடைய வாழ்வில் நிறைவேறணும். உம்முடைய விஷன்ஸ் அண்ட் ஆண்டவரே எல்லாமே நீர் அவர் கையில் நீர் கொடுத்து ஆண்டவரே இன்னுமா அப்பா உமக்காக ஓட உமக்காக உழைக்க அப்பா உமக்காக ஆண்டவரே சோத்திரிக்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற தீவிரம் காட்டத்தக்கதாக கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுங்க. சுகபலன் ஆரோக்கியத்தினால் கத்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவருடைய வீடு நிரம்பி வழியத்தக்கதாக கத்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாவல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அபரீதமாக காணப்பட இயேசு ஜெபித்து கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே அநேக கடிதங்கள் எங்களுக்கு வருகிறது. அதில் நிறைய டிசீசஸ், கார்டியாக் டிசீஸஸ், ரீனல் டிசீஸஸ் சொல்லிட்டு இன்னும் அநேக டிப்ரெஷன் இப்படிப்பட்ட அநேக வியாதிகள்னால வியாதிப்பட்டவர்கள் கடிதங்கள் எழுதுகிறார்கள். கடன் பாரங்கள் இப்படிப்பட்டவர்களால் நம்ம சேர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார்.
எல்லாரும் கண்களை மூடி, இது உங்கள் தேவை, நம்முடைய தேவை, நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய சகோதரிகள் எழுதுகிற விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்துக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை நீங்களும் அதில் ஒருவராக இருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த மத்தியான நேரத்திலும் தேவ சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அநேக கடிதங்கள் வருகிறது தகப்பனே. ஆமேன். எவ்வளோ பேர் கார்டியாக் டிசீஸ்னால் ஆமேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்னும் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமேன். இன்னும் சர்ஜரியே பண்ண முடியாது. ஆமேன். இது என் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ரீனல் டிசீசஸ் ஆண்டவரே. ஆமாம், டயாலிசிஸில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால வியாதியினால் தங்களுடைய நிலங்களை விற்று ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்கோம் எழுதியிருக்காங்க. ஏசப்பா, இன்னும் டிப்ரெஷன் ஆண்டவரே. அப்பா, மென்டல் டிசார்டர்ஸ்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. இப்படி எத்தனை நோய்கள், பிளட் கேன்சர்ஸில் அவ்வளவு ஆண்டவரே சொல்ல முடியாத ஆமீன் கேன்சர்ஸ். ஏசப்பா, இது எனக்கு சரியாகுமா என்று சொல்லி வேதனையோடு கூட பாரத்தோடு கூட ஆமீன் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா, இன்னும் டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அது பண வசதி இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அத்தனை கடிதங்களை உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அத்தனை விண்ணப்பங்களையும் உங்கள் கருத்தில் கொண்டு வருகிறோம். எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தருகிற தேவன் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, அதிசயம் செய்கிறவரே, அற்புதம் நடப்பிக்கிறவரே, இந்த உலகத்தில் உள்ள டாக்டர்ஸை விட பரம டாக்டர் நீங்கள் தகப்பனே. என் தகப்பன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. வியாதி நிமித்தம் சோர்ந்து போய் கலங்கி போய் எனக்கு வாழ்வுண்டா என்று சொல்லி ஆமேன் வருத்தத்தோடு கவலையோடு கூட ஆமேன் ஆமேன் ஜெபிக்க ஆமேன் ஒரு 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 ஒன்றுமே இல்லாதபடி ஜெபிக்காதபடி தங்களுடைய நேரத்தை ஒதுக்காதபடி எத்தனை பேர் ஆண்டவரை இருக்கிறாங்க. அவர்களை உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தொட்டால் சத்துரு தொடவே முடியாதுப்பா. நீங்கள் சுகம் கொடுத்தா சத்துரு தொடவே முடியாதுப்பா. ஆண்டவரே, உங்கள் சுகத்துக்காக உங்கள் கரத்திலிருந்து ஆமீன் தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. எங்கள் பரம டாக்டர் இறங்கி வாங்க, எங்கள் பரம அப்பா இறங்கி வாங்க. எந்த இடத்துல இருக்காங்களோ, எந்த நோக்கத்தோடு லெட்டர் எழுதினாங்களோ, இது எனக்கு தேவன் தருவார் என்று நினைத்து தான் எழுதியிருப்பாங்க அல்லது விண்ணப்பத்தோடு இருப்பாங்க. என் தகப்பன் இவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமே, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, விசுவாசித்தால் மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் தேவ மகிமையை காணும்படியாய் இவர்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய வியாதிகளை, கடன் தொல்லைகளை, பிரச்சனைகளை ஆமேன் சத்ரு அழிக்க வேண்டும் என்ற நிலையை கர்த்தர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்ததற்காய் நன்றி 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 ராஜா. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்தீர் அப்பேன் விசுவாசிக்கிறோம். இயேசுக்கு சுபனம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்